Good morning students. இன்னைக்கு என்ன டாபிக் நடத்த போறோம்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா, நியூட்டன்ஸ் வந்து ஒரு பாடியை வந்து மூவ் பண்ண வச்சு அந்த பாடியினுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், தென் டைம் இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணார்னா ஒரு 3 ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணார். ஓகே, ஸோ நியூட்டன் ஸ்டடிட் த மோஷன் ஆஃப் an object and gave a set of 3 equations. These equations relate the displacement, velocity, acceleration and time of an object under the மோஷன். ஒரு பாடி அப்படிங்கிறது மூவிங்கில் இருக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன் அது மூணுக்கும் உள்ள ரிலேஷனை வந்து என்ன பண்ணார், அவர் வந்து கண்டுபிடிச்சார். ஓகே, an object in motion with initial velocity u attains a final velocity v in time t due to acceleration and reaches the distance s. 3 equations can be written for this displacement, for this motion. ஓகே, அதாவது ஒரு பாடி அப்படிங்கிறது ஆக்சலரேஷனில் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூ அப்படிங்கிற இனிஷியல் வெலாசிட்டியில் மூவ் ஆகிருக்கும். தென் வி அப்படிங்கிற ஃபைனல் வெலாசிட்டியில் நமக்கு என்ன ஆயிருக்கும், ஸ்டாப் ஆகிருக்கும் டி அப்படிங்கிற டைமில். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி நியூட்டன்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு 3 மோஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. Okay, first one, v is equal to u plus at. v means final velocity, u means initial velocity, a means acceleration, t time. Therefore s is the displacement, u is the initial velocity, t time plus half a t square. A acceleration, t means time square. v square final velocity square is equal to u square initial velocity square plus 2 constant a. This one acceleration, yes displacement. Yes is the displacement. The 3 laws, 3 equations, very important, very important. Okay, let us try to derive these equations by graphical method. Okay, first of all this one a graph, அதாவது ஒரு மூவிங் ஒரு பாடி. ஓகேவா, அதாவது ஃபிகர் this figure, this diagram shows the change in velocity with the time. டைமை பொறுத்து அந்த டைம் நமக்கு வெலாசிட்டி நமக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஃபார் an uniformly accelerated object, ஓகேவா, யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது. டைம் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து வெலாசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யூனிஃபார்மாக 5 minutes 10 கிலோமீட்டர், 10 minutes 20 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி யூனிஃபார்மாக அதனுடைய மேக்னிடியூடு, அதோட வெலாசிட்டி நமக்கு என்னது சேமாக இருக்குது. மேக்னிடியூடான டைரக்ஷன் நமக்கு என்னது சேமாக இருக்குது. இந்த மாதிரி யூனிஃபார்ம் மோஷனில் நமக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஓகே, ஃபார் த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் டி. இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு என்ன ஆகுது, டி அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அது ஓ அப்படிங்கிறது டி அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது வித் த வெலாசிட்டி யூ. இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள வெலாசிட்டி நமக்கு என்னது யூ. Okay, so its velocity keeps increasing. The velocity keeps increase ஆகும்போது after the time t it reaches the point b on the graph. Okay வா, so இப்போ பார்க்கலாம். First of all, this figure shows the change in velocity with time. ஓகேவா, ஸோ இங்கே வந்து டி அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் டி வித் வெலாசிட்டி யூ. யூனிஃபார்ம் வெலாசிட்டி கண்டிப்பாக ஆரம்பிக்கும் போது ஒரு இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி யூ. ஓகேவா, தென் இஸ் வெலாசிட்டி keeps increasing and after time t, அதாவது டைம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ண நமக்கு என்ன ஆகுது, வெலாசிட்டி நமக்கு என்ன ஆகுதுமா அப்படியே நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. that reaches the point b. எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுது, b அப்படிங்கிற பாயிண்ட். d அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து p அப்படிங்கிற பாயிண்ட் என்ன பண்ணுது, ரீச் பண்ணுது. ஓகேவா, ஸோ இஸ் இனிஷியல் வெலாசிட்டி u மீன்ஸ் என்னதுன்னா ஓலேருந்து டி வரைக்கும் உள்ளது நமக்கு என்னது யூன்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஓடி. இப்போ ஓடிங்கிற எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓடி இஸ் ஈக்குவல் டு இஏ. OD is equal to EA. Then final velocity V. Final velocity அப்படிங்கிறது இங்கே இருந்து ஆரம்பித்து இந்த பாயிண்டில் முடியுது. ஓகேவா, இந்த பாயிண்டில் இந்த B அப்படிங்கிற பாயிண்ட் முடிச்சிடும். ஒரு லைன் போட்டு என்ன பண்ணிக்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது நமக்கு ஃபைனல் பாயிண்ட். ஓகேவா, ஸோ இந்த 0 இந்த O அப்படிங்கிற இடத்துல இருந்து சி அப்படிங்கிற வரைக்கும் உள்ள நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி. அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பொருள் அப்படிங்கிறது இங்கே பேருக்கு. ஸோ இது இனிஷியல் வெலாசிட்டி, இது என்னது ஃபைனல் வெலாசிட்டி. ஓசி நமக்கு என்ன வரும், ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ ஓசிக்கு என்ன ஈக்குவலாக இருக்குது, இதில் வந்து EB. ஓகேவா, ஓசிக்கு என்ன ஈக்குவலாக இருக்குது, EB. therefore t is equal to time. டைம் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது OE. இட்ஸ் எ டைம். OE அப்படிங்கிறது இஸ் எ டைம்.
ஸோ ஓஇ அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த டிஏக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேப்பா. ஸோ இந்த கிராஃப் படி ஃபஸ்ட் எல்லாம் போட்டு முடிச்சுக்கிறோம். ஸோ ஃப்ரம் த கிராஃப், இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்குல்ல, இந்த ஏபியும் இந்த சிடியும் ஈக்குவல். ஓகேப்பா. இந்த ஏபி இந்த சிடி, ஸோ டூ ஆர் சேம். therefore AB is equal to CD. Okay, now first equation of motion. First equations of motion. First equation of motion பார்த்தீங்கன்னா by definition acceleration, we know the formula, change in velocity by time taken. Change in velocity by time taken, அதாவது v minus u by t, இதான் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிராஃபில் நமக்கு ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஆக்சலரேஷன் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டினா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது u, இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ளது c. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறது OC மைனஸ் OD, v மைனஸ் u. ஓகேவா. ஸோ OC மைனஸ் OD, OC அப்படிங்கிறது v, OD அப்படிங்கிறது u. ஓகேவா. ஸோ OC மைனஸ் OD பை டைம் டேக்கன் வருமா, ஸோ OE. ஓகேவா. OC மைனஸ் OD பை OE. ஓகே. ஸோ OC மைனஸ் ODயை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம வந்து நல்லா பாருங்கள், OC மைனஸ் OD இதில் இருந்து இதை மைனஸ் பண்ண நமக்கு என்ன ரிமைனிங் பார்ட் இது கிடைக்குமா, OC மைனஸ் OD, ரிமைனிங் பார்ட் இஸ் தட் CD. ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து OC மைனஸ் ODக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், CDயை பண்ணிடலாமா. ஸோ OC மைனஸ் OD இஸ் ஈக்குவல் டு CD, CD by OE. ஸோ CD அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, CD இஸ் ஈக்குவல் டு CD போடலாம், இல்லைனா DCன்னு போடலாம். ஓகேவா. சின்ஸ் ஆல்ரெடி வி நோ ஆக்சலரேஷன் A இஸ் ஈக்குவல் டு DC by OE. CDயும் போடலாம், DCயும் போடலாம். ஓகே. DC by OE. வேர் இஸ் OE? OE அப்படிங்கிறது T. OE அப்படிங்கிற நமக்கு என்னது, OE இஸ் T. ஓகேவா. ஸோ DC இஸ் ஆல்வேஸ் AB. இது DC, இது வந்து DC எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த ஏபிக்கு ஈக்குவல் ஆகும். ஸோ ஏபி இதை போட்டுக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, டிசிக்கு பதிலாக ஏபியை போடுறோம், ஓஇக்கு பதிலாக டி போடுறோம். ஓகேவா. therefore A is equal to DC by OE, therefore A is equal to DC by T. therefore DC is equal to A into T போடுறோம். நம்ம வந்து DC is equal to கிராசிங்கே போகும், A into T வரும். therefore DC is always is equal to AB. therefore DC என்ன பண்ணுறோம், AB சப்ஸ்டியூட் பண்ணுறோம். therefore AB is equal to A into T. ஓகே. ஃப்ரம் கிராஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னதுன்னா EB இதான். கிராஃபை பொறுத்த வரைக்கும் EB தானே B. therefore EB அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, EA ப்ளஸ் AB எடுத்துக்கலாமா. EA ப்ளஸ் AB is equal to EB. EA ப்ளஸ் AB is equal to EB எடுத்துக்கலாமா. EB is equal to EA plus AB. Okay, we know the value. What is EB? What is EB? E there இருக்கு, B இங்க இருக்கு. So EB is equal to final velocity V. Okay, because ஏன்னா இந்த ரெண்டும் சேம் தான். ஓகேவா. final velocity V. So EB is equal to V. So what is EA? EA is equal to U. What is AB? What is AB? We already know that. Find the value. AB is equal to 80. So அதில் அப்ளை பண்ணுறோம். therefore V is equal to U plus 80. This is the first equation. This is the first equation. The first equation V is equal to U plus 80. First equation V is equal to U plus 80. புரிஞ்சுதா? கொஞ்சம் கிராஃபை கொஞ்சம் வச்சு நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், நீங்கள் எழுதணும். ஓகேவா.